வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? ஸோ நம்ம நீட் எக்ஸாமுடைய ரிவிஷன் திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் எக்ஸாம் இருக்குது, அரௌண்ட் ஒரு 45 to 50 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஒன் செகண்ட். Your protein causing all-day bloating? Switch to Well-being Nutrition's whey protein. ஓகே, எஸ், ஹலோ, வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? எஸ், சத்தமாக இருக்கா? ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்க. எஸ், ஹலோ, எஸ், குட். ஸோ ஆக்சுவலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எவ்வளோ முக்கியமான சாப்டர் நமக்கு தெரியும். நீட் ஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரில் நான் ஒரு சில டைப் ஆஃப் கொஷின் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது காமன் பேட்டர்ன் இருக்கக்கூடிய சில கொஷின். இந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு இப்போ நான் சொல்கிற டெக்னிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஏன்னா அதில் என்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், என்ன சிமிலாரிட்டி இருக்குது அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸில். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணுறது, டைம் சேவ் பண்ணி வித்தின் 1 minute ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளியர்? எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். கெமிஸ்ட்ரி டவுட்டா? சரி சரி, ரைட். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின் என்ன, அதில் என்ன சிமிலாரிட்டி இருக்குது, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ், ஒரு சில ஜேஇ கொஷின்ஸ், அதுக்கப்புறம் சில அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். எப்பயுமே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பேட்டர்ன்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஒரு சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இப்போ நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா? ரைட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக நம்ம ஆர்டராக தான் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த செஷன் வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்த சாப்டர் ஆட்டோமேட்டிக்காக என்னது? செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ எல்லா சாப்டருமே, ஏன்னா இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ், இது எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காமன் டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ரைட். செஷன் போகலாமா? கிளியர்? எஸ். ஸோ நம்ம நீட் கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க March 20th. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்போ வீட்டில் வந்து உங்களால் ஆன்லைனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்காகவே நம்ம வேதாந்தாவில் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. March 20 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2400 ஸோ அதில் வந்து டிஸ்கவுண்ட் போக நமக்கு 11,110 rupeesக்கு நமக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் டோன்ட் மிஸ் த சான்ஸ். ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வேணுன்றவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரான்ச் எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம வேதாந்த ஸ்டார்ட் பிரான்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர், சென்னையில் நிறைய ரீஜன் இருக்குது. அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அதுக்கப்புறம் அம்பத்தூர். ஸோ இதில் எந்த ரீஜன் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதோ அங்கே நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, பாண்டிச்சேரி. ஸோ இதனுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இல்லை நீங்கள் நேரில் போயிட்டு விசாரிச்சுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ரைட். சரி, வாங்க கொஷின் போகலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஷின். சரியா? see that, read the first question. A 10 microcoulomb charge, a 10 microcoulomb charge is divided into 2 parts and placed at 1 centimeter distance so that the repulsive force between them is maximum. The charges of the 2 parts are, இது வந்துட்டு ஜேஇ கொஷின், ரொம்ப சிம்பிள் கொஷின். ஜேஇயில் கேட்ட கொஷின் 2023 கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் கையில் வந்துட்டு 10 microcoulomb சார்ஜை உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. சரியா? அந்த சார்ஜை ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், வைக்கணும். அந்த டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷினை லைன் பை லைன் ரீட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.
10 மைக்ரோ கூலும் சார்ஜ் வந்துட்டு டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி டிவைட் பண்ணணும்? 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிவைட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும்? 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த சார்ஜை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ உங்ககிட்ட நான் ஒரு 10 மைக்ரோ கூலும் சார்ஜை கொடுத்துட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணணும். அந்த ரெண்டாக நீங்கள் எப்படி வேணால் டிவைட் பண்ணலாம். ஸோ அதில் 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டாக டிவைட் பண்ணுறது 9 கூலும் மைக்ரோ கூலும், 1 மைக்ரோ கூலும், 7 மைக்ரோ கூலும், 3 மைக்ரோ கூலும், 5 மைக்ரோ கூலும், 5 மைக்ரோ கூலும், 8 மைக்ரோ கூலும், 2 மைக்ரோ கூலும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 தான் கிடைக்கும் ஃபைனலாக. சரியா? இந்த மாதிரி டிவைட் பண்ணோம்னா எந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது இது எல்லாமே டிவைட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறோம்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வைக்கணும். அது ஃபிக்ஸ்டு. எது? அந்த சார்ஜ் ரெண்டுத்துக்கு டிவைட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற அந்த சார்ஜ் நம்ம வைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது? சேம். ஸோ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் இந்த டிவைட் பண்ண சார்ஜை வைக்கும்போது ஃபோர்ஸு மேக்ஸிமமாக இருக்கணும். அப்படின்னா எந்த கேஸில் ஃபோர்ஸு மேக்ஸிமமாக இருந்திருக்கும்? இதுதான் கொஷின். சொன்னது புரியுதா? ஸோ அப்போ எந்த கேஸில் மேக்ஸிமமாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போது இது ரொம்ப சிம்பிள் கேஸ். இதில் நீங்கள் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. அதை சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுட்டோம் அப்படின்னா லைக் திஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறேன் இந்த டைப் ஆஃப் கொஷின்லேருந்து. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். இந்த டிஸ்டன்ஸு ஃபிக்ஸ்டு. ஒரு ஆப்ஷனுக்கு வாங்க. இது எல்லாத்துலேயுமே என்னது? டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் அது ஃபிக்ஸடாக வச்சிடுறேன். அவங்க சொன்னதை உங்களுக்கு ஒரு கான்செப்டை நான் இதில் புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ அது டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆராக கூட இருக்கலாம். இங்கே கொஷின் 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஆர் சம் டிஸ்டன்ஸ் ஆர் ஜென்ரலாக கொடுக்கும்போது ஆர் டிஸ்டன்ஸும் சொல்லிடுவாங்க. சொன்னது புரியுதா? ஸோ அப்போ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ். ஒரு ஆப்ஷனாக பாருங்களேன். 9 மைக்ரோ கூலும், 1 மைக்ரோ கூலும். இதில் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு. 9 மைக்ரோ கூலும், 1 மைக்ரோ கூலும். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது? 5 மைக்ரோ கூலும், 5 மைக்ரோ கூலும். கரெக்டா? 5 மைக்ரோ கூலும், 5 மைக்ரோ கூலும். தேர்டு 7 மைக்ரோ கூலும், 3 மைக்ரோ கூலும். 7 மைக்ரோ கூலும், 3 மைக்ரோ கூலும். டி என்ன வரும்? 8 மைக்ரோ கூலும், 2 மைக்ரோ கூலும். 8 மைக்ரோ கூலும், 2 மைக்ரோ கூலும். இதான் அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷனுக்கான டயக்ராம். ஸோ இப்போ இதில் ஃபோர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஃபார்முலா? ஃபோர்ஸ் F is equal to K Q1 Q2 by R square. இப்போ டிஸ்டன்ஸு சேமாக இருந்தால் ஃபோர்ஸ் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ். கே கான்ஸ்டன்ட். கே வேல்யூ என்னது? 1/4πε0. அது கான்ஸ்டன்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் டிஸ்டன்ஸு கான்ஸ்டன்ட்டு. எது வேரியபிள்? த ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ் எதில் அதிகமாக இருக்குதோ அதுதான் என்னது? மேக்ஸிமம் ஃபோர்ஸ். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா கே ஃபிக்ஸ்டு, டிஸ்டன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. இப்போ எது மட்டும்தான் ஃபோர்ஸை டிசைட் பண்ண போகுது? த ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ். அப்போ ரெண்டு சார்ஜுடைய ப்ராடக்ட் எதில் அதிகமாக இருக்குதோ அதில் தான் என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது Q1 Q2. அப்போ இதில் ஃபோர்ஸ் டேரெக்டாக எழுதுனீங்கன்னா 1 × 9 என்ன வரும்? இங்கே 9. கரெக்டாக? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Q1 Q2 உங்களுக்கு என்ன வரும்? 9. அப்போ இங்கே என்ன வரும்? ப்ராடக்டில் 5 × 5 25. இங்கே என்ன வரும்? இங்கே என்ன வரும்? 7 × 3 21. இங்கே என்ன வந்திருக்கு? 8 × 2 24. இதில் எது ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இதில் 9 1 பிரிச்சிங்கன்னா டைரெக்டாக ப்ராடக்ட் பண்ணால் 9 கிடைக்கும். 5 5 25 இல்லை 21 24. ஸோ அப்போ இதில் எதில் ஹையஸ்ட் கிடச்சிருக்கு? எதில் ஹையஸ்ட் கிடச்சிருக்கு? டூ சார்ஜஸ் ஆர் டிவைடட் ஈக்குவலி. 10 மைக்ரோ கூலமை 5 5 டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு. சொன்னது புரியுதா? Q1 Q2 தான் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போது என்ன கன்க்ளூஷன் இதில் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை கொடுத்துட்றாங்க. அந்த சார்ஜை கொடுத்துட்டு அதை நான் டிவைட் பண்ணணும். எப்படி வேணாலும் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. டிவைட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் வச்சா எனக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும்னா நான் எந்த மாதிரி ரேஷியோவில் டிவைட் பண்ணால் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, த டூ சார்ஜஸ் ஆர் டிவைடட் ஈக்குவலி. நான் சொல்கிறது புரியுதா? ஈக்குவலின்னு என்ன அர்த்தம்? இப்போ 10 கொடுத்தா 5 5, 12 கொடுத்தாங்கன்னா 6 6. கிளியர்? இப்போ இதில் நீங்கள் நிறைய கேஸ் எடுக்க முடியும். இப்போ இது மட்டும் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 வேறு எப்படிலாம் நீங்கள் பிரிச்சிருக்கலாம். 6 4 பிரிச்சிருக்கலாமா? கரெக்ட்? 6 4 பிரிச்சுன்னா என்ன வரும்? 6 4 மல்டிப்ளை பண்ணால் 24. 6 + 4 10. ஸோ அப்போ 6 4 பிரிக்க முடியும். அதை
கரெக்டாக? அப்போ 6 4 எடுக்கிறப்ப உங்களுக்கு 24 தான் கிடைக்கும். என்ன கிடைக்காது? மேக்ஸிமம் எது கிடைக்காது? 25 கிடைக்காது. அப்போது ஃபைனலாக ஒரு விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். the two charges are divided equal parts இருக்கும்போது force are maximum with fixed distance. அப்போது கன்க்ளூஷன் இதில் வந்து நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, if the given charges are divided two equal parts, then the force is maximum with the fixed distance between them. Okay va? So if the given charges are divided two equal parts, then the force is maximum with the fixed distance between them. Distance fixed இருக்கும்போது அந்த டூ சார்ஜ் ஈக்குவலாக டிவைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கும். சரியா? ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் கொஷின், அதனால தான் அந்த ஒரு கொஷினில் அந்த ஐடியாவை கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர கொஷினுக்கு நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். கரெக்ட்? ரைட். ஸோ இதெல்லாமே நான் ஒரு பேட்டர்னாக எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜேஇ கொஷின். ஸோ இப்போ சிம்பிளாக இந்த கொஷினை பார்த்த உடனே நீங்கள் என்னென்னு சொல்லிட முடியும் ஆன்சரை? 5 மைக்ரோகூலும் 5 மைக்ரோகூலும் சொல்லிட முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக வராது. இதெல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 9, இங்கே 21, இங்கே 8 × 2 16, 5 × 5 25. டிஸ்டன்ஸு ஃபிக்ஸ்டு. ஓகே. ஸோ அப்போ 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது மட்டும்தான் ஃபோர்ஸு மேக்ஸிமமாக இருக்கும். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இதிலிருந்து நம்ம இந்த மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் வந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. see the next question. Charges on two identical metal balls அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஷினில் எப்பயுமே இந்த வேர்ட் வரும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஐடென்டிக்கல்ன்ற வேர்டோடைய மீனிங் தெரியணும். டூ ஐடென்டிக்கல் மெட்டல் பால்ஸ்னால் அந்த பாலோடைய ஷேப்பு சைஸு ரெண்டும் என்னது? சேம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐடென்டிக்கல்னா சேம் ரேடியஸ் பால்னு சொல்லும் போது ஒரே மாதிரின்னு அர்த்தம். ஐடென்டிக்கல் என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி இருக்கிறது. அப்போ டூ ஐடென்டிக்கல் மெட்டல் பால்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒன்றுத்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? Q. இன்னொன்றுத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? 3Q. ஒன்றுத்தில் வந்துட்டு Q, இன்னொன்றுத்தில் 3Q. ஆனால் அது ரெண்டுத்தினுடைய சைஸு சேம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடென்டிக்கல். தே ஆர் கெப்ட் அட் சேம் டிஸ்டன்ஸ் ஆஃப்டர் இனிஷியல் கான்டாக்ட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டு த ஃபைனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் கொஷினும் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் ட்ரா த டயக்ராம். இந்த கேஸுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கேஸுக்கு டூ ஐடென்டிக்கல்னு சொன்னதுனால டூ ஐடென்டிக்கல் பால்ஸ். இது ரெண்டும் சம் டிஸ்டன்ஸில் இப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம ஆர்னு வைப்போம். ஸோ இது ஐடென்டிக்கல். இதில் எவ்வளோ சார்ஜ் வந்துருக்கு? Q. இதில் 3Q. இது வந்துட்டு இனிஷியலாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இனிஷியல். ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பயுமே டூ பால் வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் கான்டாக்ட் ரெண்டுத்தையும் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பிரித்தாலோ இல்லை டேரெக்டாக ரெண்டுத்தையும் ஒரு ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணாலோ என்ன நடக்கும் அப்படின்னா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ரெண்டுத்துலையுமே பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியலுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப் டு த பொட்டென்ஷியல் பிகம்ஸ் ஈக்குவல். ஸோ பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும். சொல்கிறது புரியுதா? பொட்டென்ஷியல் இப்போ ஐடென்டிக்கல் கேஸாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு சார்ஜ் ஆட் பண்ணி பை 2 பண்ணிடணும். ரெண்டுத்தில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிவைட் ஆகிடும். ரெண்டு சைஸு சேமாக இருந்தாலும் இதில் இருந்த சார்ஜ் Q, இதில் இருந்த சார்ஜ் 3Q. இது ரெண்டுத்தையும் கான்டாக்ட் பண்ணி பிரித்தா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜை ஆட் பண்ணி பை 2 பண்ணிடணும். ஏன்னா சைஸு ஈக்குவலாக இருந்தால் டிவைட் ஆகிற சார்ஜ் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் சார்ஜ் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? பை 2 பண்ணணும். எப்போ? ஐடென்டிக்கல் சொன்னாங்கன்னா. சரியா? ஐடென்டிக்கல் இல்லை அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். ஓகேவா? ஸோ இங்கே இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் ரெண்டு கேஸ் பார்ப்போம். ஒன்று ஐடென்டிக்கல், ரெண்டுமே சேம் ரேடியஸ். இங்கே இதனோட ரேடியஸ் இங்கே என்ன வந்திருக்கோ அதே தான் இதுக்கும் இருக்கும். புரியுதா? சேம் ரேடியஸில் இருக்கும். தட் இஸ் ஐடென்டிக்கல், சேம் ஷேப்பில் இருக்கிறதுனால.
ஐடென்டிக்கலாக இல்லை அப்படின்னா ரேடியஸ் அதிகமாக இருக்கிறது சார்ஜ் அதிகமாக டிவைட் ஆகும், கம்மியாக இருக்கிறது கம்மியாக டிவைட் ஆகும். ஆனால் அந்த டிவிஷன் ஆஃப்டர் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். சரியா? கிளியர்? ஸோ இதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ சேம் திங் ஆஃப்டர் கான்டாக்ட், இது வந்துட்டு ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம். ஸோ இந்த ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் ஐடென்டிக்கல், ஐடென்டிக்கலாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3q ப்ளஸ் q பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும், பை 2 பண்ணணும். அப்போ என்ன வரும், 4q by 2. 4q by 2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 2q. என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுத்துல எவ்வளோ சார்ஜ் கிடைக்கும், இப்போ 2q. ஸோ எனக்கு மைண்ட்லேயே போட்டுடலாம். நான் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தனால இதை போட்டு காமிக்கிறேன். இந்த பேட்டர்னை புரியறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். ஒன்ஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன், இது எப்படி போடணுன்ற ஐடியா புரிஞ்சிருதுன்னா பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இதுவும் 2q, இப்போ இதுவும் 2q. எப்படி ஆச்சு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணணும். எப்போ 2 சார்ஜஸ் ஆர் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா, ஐடென்டிக்கல்ன்ற வேர்டு இருக்கும்போது திஸ் இஸ் த க்ளூ ஃபார் த கேஸ். அப்போது இப்போ அதே டிஸ்டன்ஸ் மாறல, சேம் டிஸ்டன்ஸு, ஓகேவா? அதே டிஸ்டன்ஸில் கான்டாக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போது ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் ஃபோர்ஸ் எடுத்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டைரெக்டாக இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே என்ன வரும், டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஃபோர்ஸ் எது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q1 q2. அப்போது இந்த இடத்துல q1 q2. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக என்ன வரும் பாருங்கள், இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2q into 2q. கரெக்டாக? இது 4q. இங்கே என்ன ஆகிடும், 3q into 3q. ஸோ அப்போ லிசன், f1 by f2 ஈக்குவல் டு இனிஷியலாக என்ன ஸ்டேட்டஸ், சார்ஜ் என்ன இருக்குது ரெண்டுத்தில், q1 q2 மல்டிப்ளை பண்ண டேரெக்டாக, q into 3q. q1 வந்துட்டு q into 3q பை இதில் என்ன வந்திருக்கு, செகண்ட் ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் 2q. ஸோ q கேன்சல். ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இங்கே 1 into 3 3, 2 into 2 4. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குது, 3/4 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கான்டாக்டோடைய ரேஷியோ. ஆன்சர் என்ன வந்திருக்குது, 3/4. அப்போ என்ன அர்த்தம், 3:4. எங்கே இருக்குது, 3:4 இஸ் த ஆன்சர். சொன்னது புரியுதா? இதை கொஸ்டினை பார்க்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை எலிமினேஷன் 2 கொஸ்டின் பார்த்தோன்னே சொல்லிடலாம். சார்ஜஸ் ஆன் 2 ஐடென்டிக்கல் மெட்டல் பால் இஸ் q இஸ் 3qன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த 2 பாலில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து சேம் சார்ஜாக இருந்ததுன்னா, அதாவது லைக் சார்ஜாக இருந்ததுன்னா, ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும், அது வேறு கேஸு. சரியா? நான் சொல்கிற இப்போ ஐடியா என்னென்னா, 2 ஐடென்டிக்கல் பால் ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய சார்ஜ் லைக் சார்ஜ், ரெண்டுமே பாசிட்டிவாக இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அது ரெண்டுத்தில் எதில் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா, கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோர்ஸை விட கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அதிகமாகிடும். ஏன் அப்படின்னா, கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவலாக இருந்திருக்காது. புரியுதா? இப்போ ஈக்குவல் கொடுக்கல, இதில் q 3q, அப்போ ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஈக்குவலாக டிவைட் ஆகிட்டால் ஃபோர்ஸ் அதிகமாகிடும் வித் சேம் டிஸ்டன்ஸ். முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சொன்னால் பாருங்கள், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சார்ஜ் எதில் ஈக்குவலாக இருக்குதோ அதில் தான் என்ன இருக்கும், நமக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்றுத்தில் சார்ஜ் கம்மியாகவும் ஒன்றில் அதிகமாக இருந்ததுன்னா ஃபோர்ஸுக்கு என்ன இருக்காது, அதிகமாக இருக்காது. ஐடென்டிக்கலாக இருக்கிறப்போ 2 சார்ஜுமே டிவைட் ஆகும்போது என்ன ஆகுதுங்க, ஆட் பண்ணி பை 2 பண்ணிடுறோம். ஸோ பிஃபோர் கான்டாக்டில் இருந்த ஃபோர்ஸோட ஆஃப்டர் கான்டாக்டில் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், அதிகமாகிடும். 2 சார்ஜஸ் ஆர் சேம் சைட், லைக் சார்ஜாக இருந்துச்சுன்னா. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்னுடைய ஃபோர்ஸ் தான் கம்மியாக இருக்கும், செகண்ட் ஒன் ஆஃப்டர் கான்டாக்ட் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது f1 f2, ஃபஸ்ட் ஒன் அதிகமாக இருக்குது, செகண்ட் ஒன் கம்மியாக இருக்குது. இது கிடையாது. ஏன், இப்போ ரீசன் சொன்னேன் இல்லையா, கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் பை 2 ஆகிடும். லைக் சார்ஜாக இருக்கும்போது ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா, கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தி. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா இது பாசிபிள். 2:3 எடுக்கும்போது இதுவும் பாசிபிள். f1ஓட f2 தான் அதிகமாக இருக்கும். அதனால் இது பாசிபிளாக இருக்கலாம். கரெக்டுன்னு சொல்லலை, பாசிபிளாக இருக்கலாம். நான் எலிமினேஷனுக்கு வரேன். 3:2 கண்டிப்பாக வராது. ஏன்,
ஃபஸ்ட் ஒன் ஃபோர்ஸை விட செகண்ட் ஒன் ஃபோர்ஸு கம்மியாக இருக்காது. ஏன்னா கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டிக்கலாக இருந்தால் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட் F1 விட F2 அதிகமாக இருக்கும். என்ன கன்க்ளூஷன் இந்த கேஸில் F1 வந்து லெஸ்ஸர் தென் F2 இருக்கும். 2 Qவும் 3Qவும் சேம் லைக் சார்ஜாக இருந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா திட்ஸ் அ கான்செப்ட் ஃபார் ஐடென்டிக்கல் கேஸ். அதனால் இது கம்மியாக இருக்குன்றதுனால இது ரெண்டும் பாசிபிளே கிடையாது. இது ரெண்டுத்தில் தான் பாசிபிளாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஃபார்முலாவை ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். தட் இஸ் அ மெத்தட். நான் சொல்கிறது 2 எலிமினேஷன் ஃபாஸ்ட்டாக எப்படி எலிமினேட் பண்ணுறது, கண்டிப்பாக எது ஆன்சர் இல்லைன்றது எப்படி சொல்கிறது, அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். சரியா, புரிஞ்சுதா, கிளியர்? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு டைப் நான் முடிச்சிருக்கிறேன், ரெண்டாவது ஒரு டைப் முடிச்சிருக்கிறேன். இப்போ தேர்ட் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். த எலக்ட்ரானிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் kept at a distance at a certain distance in vacuum அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது certain distanceனால் அது ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸு. வேக்கமில் இருக்கும்போது சம் சார்ஜோடைய ஃபோர்ஸ் வந்துட்டு 16 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இஃப் த சேம் டூ சார்ஜஸ் ஆர் கெப்ட் அட் த சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இன் மீடியம், வேக்கமுக்கு பதிலாக மீடியம். இங்கே எந்த மீடியம்? மீடியம் ஆஃப் டயஎலக்ட்ரிக். அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ K8ன்னு கொடுத்துட்டாங்க. த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் தம் இஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோதான் சிம்பிள் கேஸ். 2 சார்ஜு. ஸோ இது வேணால் உங்களுக்கு புரியணும்னா சிம்பிளாக நான் டயக்ராம் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே என்னென்னா 2 கேஸு, இது ரெண்டுமே சேம் சார்ஜு, ஓகேவா? ஸோ இது Q1 Q2 சேம் டிஸ்டன்ஸு R. ஸோ அப்போ இதுவும் Q1 Q2. பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே இருக்கிற மீடியம் வந்துட்டு வேக்கம் அப்படின்னா இந்த மீடியம் வந்து என்னது? ε0. இது டயஎலக்ட்ரிக் மீடியம். இது என்னது? டயஎலக்ட்ரிக் மீடியம். வச்சிருக்கிற இடம் வந்து டயஎலக்ட்ரிக் மீடியம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். சேம் சார்ஜ் வித் சேம் டிஸ்டன்ஸ், பட் த மீடியம் ஃபஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட் ஒன்னில் இருக்கிற மீடியம் என்னது? டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது வேக்கம், செகண்ட் ஒன்று இருக்கிறது டயஎலக்ட்ரிக் மீடியம். இங்கே ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம் பாருங்கள். 1/4πε0 Q1 Q2 R²ன்னு பார்த்தோமா? ஃபோர்ஸுக்கும் பர்மிட்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, see the relation. இது வேக்கமுக்கு ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. சரியா? ஃபோர்ஸுடைய ஃபார்முலா எனி மீடியமுக்கு. இதே கேஸில் எனி மீடியமுக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா F = இதை நான் F0ன்னு எடுத்துக்கிறேன் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக. இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன் செகண்ட். Just 1.5 hour. Smart session, because depends on the students' demand only. I will increase that questions. Very less students only coming. 12, 50, 45. I will finish just 11, 12:30. I will be finished. 12:30. I will finish. ஓகேவா? இப்போது எனி மீடியமுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுவீங்கன்னா, எல்லாமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ε0க்கு பதிலாக எப்சிலான்னு எழுதணும். Q1 Q2 R². தட் இஸ் த ரிலேஷன். இது நான் எனி மீடியம் அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக எஃப்எம்னு எழுதுறேன். சரியா? ஃபோர்ஸ் ஆன் எனி மீடியம். இப்போது இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. F0ன்றது வேக்கமில் இருக்கும்போது ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா, இது மீடியமில் இருக்கும்போது ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸு சேஞ்ச் ஆகுறது, சேம் டிஸ்டன்ஸு சேம் சார்ஜ் இருக்கும்போது ஃபோர்ஸ் வேரி ஆகுறது டியூ டு த மீடியம். அப்போ அந்த மீடியம் வந்துட்டு ஒன்று பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம், இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். இப்போ அது டினாமினேட்டரில் எங்கே இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸும் பெர்மிட்டிவிட்டியும் எங்கே இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ நான் இதில் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு பெர்மிட்டிவிட்டி. பெர்மிட்டிவிட்டியும் ஃபோர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸு டிக்ரீஸ் ஆகும்.
Got it? This is the idea. அப்போது ஃபோர்ஸும் பெர்மிட்டிவிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபோர்ஸு இந்த ரெண்டு கேஸுக்கு நம்ம எழுத போகிறோம். என்ன அப்படின்னா எப்சிலான் ஃபோர்ஸ் F0/Fm அப்படின்னு நான் எழுதுன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் F0/Fm? F0னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸின் என்ன அர்த்தம்? F0னா ஃபோர்ஸின் வேக்கம், Fmனா ஃபோர்ஸின் மீடியம். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் இப்போ என்ன வரும் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது? நம்ம ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? மீடியமோடைய கேஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மீடியம் மேலே எழுதிப்போம். நம்ம எடுக்கிறதா அது ரேஷியோ Fm/F0 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா இங்கே என்ன வரும்? எப்சிலான் நாட்டு. இங்கே என்ன வரும்? என்ன வரும்? எப்சிலான் எம். கரெக்டா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இல்லை உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ், நான் இன்னொரு ஃபார்முலா கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்சிலான் ஆருக்கான ஃபார்முலா என்ன? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான்/எப்சிலான் நாட். உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில பேர் ஒரு சில டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் ரெண்டும் ஒன்று தான். கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேனாலும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ்னாலும் ஒன்று தான். தட் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் என்னது? எப்சிலான்/எப்சிலான் நாட், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்கம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ இதை நம்ம ஃபோர்ஸு கூட கனெக்ட் பண்ணுவோம். ஃபோர்ஸும் இது டைஎலக்ட்ரிக் இதுவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்லாம் எப்சிலான் வர இடத்துல இங்கே என்ன வரணும்? அப்போ இந்த இடத்துல சப்போஸ் இதை நான் மீடியம்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே F0ன்னு வரும், இங்கே என்னென்னு கிடச்சிரும்? எனக்கு Fmனு கிடச்சிரும். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதுக்கு நேராக F0 வரணும், இதுக்கு நேராக Fm வரணும். புரியுதா? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இது F0, இது Fm. தட் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள், இதை வச்சுக்கிட்டு ஈஸியாக இந்த வர எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க? வேக்கமில் இருக்கும்போது ஃபோர்ஸு கொடுத்துட்டாங்க, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே கொடுத்துட்டாங்க, Fm என்னன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் சிம்பிள் கொஷின். சரியா? இந்த ஃபார்முலாவை எப்படி ரிலேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோரி தான் நாங்கள் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஐடியா கண்டிப்பாக தெரியணும். ஃபோர்ஸ் வந்துட்டு வேக்கமில் இருக்கும்போது தான் அதிகமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபோர்ஸ் எப்போ தான் அதிகமாக இருக்கும்? வேக்கமில் இருக்கும்போது சேம் சார்ஜ் செப்பரேட் டிஸ்டன்ஸை பிரித்து வைக்கும்போது வேக்கமில் அதிகமாக இருக்கும், மீடியமில் வைக்கும்போது ஃபோர்ஸு குறையும். டைஎலக்ட்ரிக் மீடியம் வரும்போது ஃபோர்ஸு குறையும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் ஈக்குவலாகவும் இருக்காது, என்னவாகவும் இருக்காது, கிரேட்டராகவும் இருக்காது. டெஃபினெட்லி ஃபோர்ஸ் டிக்ரீசஸ் கம்பேர் வித் வேக்கமில் இருக்கும்போது. சரியா? இப்போ ஆன்சரை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இதில். சரி, இந்த கேஸுக்கு வாங்க. இப்போது நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இப்போது எப்சிலான் கே ஈக்குவல் டு இந்த கேஸில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? F0/Fm. F0/Fm. ஸோ அப்போது கேவுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தேவை? இப்போது Fm தான் வேணும். மீடியம் இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ்? F0/K. வாட் இஸ் F0? 16. K என்ன கொடுத்துருக்குறாங்க? 2. ஸோ 8. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2 நியூட்டன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு 16/8 இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் ஃபார்முலா டேரெக்டாக. F0/K. F0 வந்துட்டு வேக்கமில் இருக்கும்போது ஃபோர்ஸ் 16 சொல்லியிருக்கிறாங்க, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K 8 சொல்லி 2 நியூட்டன். ஸோ த ஆன்சர் இஸ் 2 நியூட்டன். இது வந்துட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது. இது ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, வேக்கமில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், சரியா, வேக்கமில் இருக்கும்போது சேம் சார்ஜ் சேம் டிஸ்டன்ஸ், அதை மைண்டில் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும், அதே சார்ஜாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் மீடியம் மட்டும்தான் சேஞ்சிங் காம்பனண்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா F0 தான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். எப்போ கம்மியாக, எதில் கம்மியாக இருக்கும்? அதே சார்ஜ் அதே டிஸ்டன்ஸ் இருக்கும்போது. வேக்கமில் இருக்கும்போது ஃபோர்ஸ் அதிகம், மீடியமில் ஃபோர்ஸ் கம்மி. வேக்கமில் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 16 நியூட்டன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? மீடியமில் இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க? 16 விட இது எதுவுமே என்னவாக இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. 1024ன்றது என்னது? 16 விட கிரேட்டர். மீடியமில் இருக்கும்போது அதே சார்ஜ் அதே டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்காது, வேக்கமோட அதிகமாக இருக்காது. அதனால் அது பாசிபிள் கிடையாது. இதுவும் கிரேட்டர், பாசிபிள் கிடையாது. ஈக்குவலாகவும் இருக்காது. வேக்கமில் தான் மேக்ஸிமம் ஃபோர்ஸு, மீடியம் போய்ட்டால் ஃபோர்ஸு டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அப்போ டேரெக்டாக எலிமினேஷன் வச்சு லாஜிக்கல் திங்கிங், இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அங்கே என்ன நடக்குது, ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் எப்படி இருக்கும், மீடியம் என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால், மீடியம் வந்துட்டு ரெண்டு சார்ஜுக்கு பிட்வீனில் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஃபோர்ஸை பொறுத்தவரை கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணும்போது
சேம் சார்ஜ் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது மீடியமில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் வேக்கமில் இருக்கிறத விட. ஸோ அப்போ அதை விட கம்மியாக இருக்கிறது தான் பாசிபிளாக எடுக்க முடியுமே தவிர அதிகமாக இருக்கிறது எடுக்க முடியாது, ஈக்குவலாக எடுக்க முடியாது. இதில் எல்லாமே அதிகமாகவும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டும் தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த ஆன்சர் வித்தவுட் சால்விங் த கால்குலேஷன். இதை நீங்கள் போடாமலும் ஆன்சர் போட்டிருக்க முடியும். ஃபார்முலா போட்டு வெரிஃபை பண்ணனாலும் யூ கேன் டூ இட். சரி, ஒருவேளை 2 ஆப்ஷன் லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியாக இருக்கணும். கிளியர்? புரிஞ்சிக்க முடியுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக நடத்தின்னு இருக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்போ கேட்டாலும் டைமே எடுக்காது உங்களுக்கு. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. Force between two identical charges placed at a distance of r in vacuum is F. Now, a slab of dielectric constant 4 is inserted between these two charges. If the thickness, question actually is another type of question. If thickness of the slab is r by 2, then the force between the charges என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இதுக்கு நம்ம ஃபார்முலா ஒன்று வச்சுருக்கிறோம், அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினோட மீனிங் நான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். இந்த டயலெக்ட்ரிக் ஸ்லாப்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா இனிஷியலாக இங்கே சம் சார்ஜ் அதே மாதிரி தான் Q1, இதெல்லாம் சிமிலர். இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். Q1 Q2 ஓகேவா, 2 சார்ஜ் இருக்குது வித் சம் டிஸ்டன்ஸு. இது வந்துட்டு என்னென்னா கம்ப்ளீட்டாக வேக்கமில் இருக்குது. ஓகேவா, இது கம்ப்ளீட்டாக வேக்கமில் இருக்குது. இப்போ இதனுடைய ஃபோர்ஸ் ஆக்சுவலாக என்னது? F is equal to, நான் Fன்னு எடுத்துக்கிறேன் சரியா, K Q1 Q2 by R square. ஜென்ரல் ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இதே கேஸில் டயலெக்ட்ரிக் கம்ப்ளீட்டாக டயலெக்ட்ரிக் மீடியம் கொடுக்க மாட்டாங்க, பார்ஷியலி, அதாவது சம் திக்னஸ் டயலெக்ட்ரிக் ஸ்லாப் கொடுத்துட்டாங்கன்னா என்ன மீனிங், அந்த டயலெக்ட்ரிக் ஸ்லாபுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் மட்டும் என்ன ஆயிருக்கு, டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நாட் கம்ப்ளீட்லி. மீதி இந்த மீடியம் என்ன தான், ஸ்டில் இது வேக்கமாக தான் இருக்குது. புரியுதா? இந்த போர்ஷன் மட்டும் என்னவா இருக்குது, சம் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4. அதோடைய திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க, திக்னஸ் r by 2. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 4, இதனுடைய திக்னஸ் இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, r by 2. ஆர்னா என்ன அர்த்தம், இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு r, இங்கே ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து r. திக்னஸ் எப்பவுமே எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. 1/3 ஆஃப் r, r by 3, இல்லை half ஆஃப் த r, r by 2. அவ்வளோ திக்னஸில் இந்த டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணுறாங்க. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க, K வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே அதே Q1 Q2. இப்போ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், இந்த ஃபோர்ஸ் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், F'. இதை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கம்பேர் வித் திஸ் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கும். புரியுதா? ஸ்டில் த ஃபோர்ஸ் இஸ் டிக்ரீஸ் பிகாஸ் டயலெக்ட்ரிக் பிட்வீன் த சார்ஜஸ். ஓகேவா, சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் கம்ப்ளீட் டயலெக்ட்ரிக் கம்ப்ளீட் மீடியம் கிடையாது. சம் போர்ஷன் டயலெக்ட்ரிக் ஸ்லாப்னு சொன்னால் சம் திக்னஸ் மட்டும் தான் டயலெக்ட்ரிக் ஸ்லாப். ஸ்டில் இதெல்லாம் என்னது தான், வேக்கம் தான். இந்த போர்ஷன் ரெண்டுமே என்னது, வேக்கம். இது மட்டும் தான். போன கேஸில் நம்ம பார்த்தது கம்ப்ளீட்டாக டயலெக்ட்ரிக் மீடியமே இன்சர்ட் பண்ணியிருந்தது. போன கேஸில் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, 2 ஆன்சர் வந்தது பாருங்கள். அதில் கம்ப்ளீட் டயலெக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணியிருந்தது. இது கம்ப்ளீட் கிடையாது, பார்ஷியலி. அது டயலெக்ட்ரிக் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. திக்னஸ் கொடுத்துருவாங்க. திக்னஸ் எப்படி கொடுப்பாங்க, இதனுடைய ஆர் கூட கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இந்த F' கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, கேனா இங்கே 1/4πε0 அந்த K Q1 Q2 by r minus t plus t into root of k whole square. இது வந்துட்டு டயலெக்ட்ரிக் ஸ்லாப் வரும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா, ஃபோர்ஸ் when dielectric slab inserted between the
charges between the charges. So remember this is the formula. Dielectric slab insert பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு கேஸ் பார்க்கணும். கம்ப்ளீட்டாக மீடியம் இன்செர்ட் பண்ணுறதுன்றது கம்ப்ளீட்டாக இது எப்சிலான் மீடியமாக மாறிடும். அது போன கேஸ். இது பார்ஷியலி டயலெக்ட்ரிக் மீடியம் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் என்னது டயலெக்ட்ரிக் ஸ்லாப். அந்த வார்த்தை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதோட திக்னஸ் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இங்கே டீன்றது திக்னஸ். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா? இப்போ கண்டுபிடிங்க. இதில் இந்த கேஸில் எல்லாமே நம்ம கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எஃப் டேஷ் ஈக்குவல் டு இல்லைனா அதிலே கூட அந்த பேஜில் போட்டுருங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் டேஷ் ஈக்குவல் டு கே q1 q2 பை ஆர் மைனஸ் திக்னஸ் நம்ம டயக்ராமில் போட்டிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் டி டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? r/2 கொஸ்டின்லே. அப்போது திக்னஸுக்கு பதிலாக r/2 ப்ளஸ் இங்கே டீக்கு பதிலாக என்ன போடுவீங்க? r/2 ரூட் ஆஃப் கே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? கே வேல்யூ 4 டயக்ராமில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ரூட் ஆஃப் 4 ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தா போது இல்லை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிரும். இப்போது கண்டினியூ பண்ணுங்கள் இதில். அப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் டு கே q1 q2 பை q1 q2 பை ஆர் மைனஸ் r/2 என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? r மைனஸ் r/2 வந்து r/2 கரெக்டா? ரூட் 4 ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? r/2 இன்ட்டு 4 ரூட் எடுத்தால் 2ன்னு கிடைக்கும். கரெக்ட்? ஸோ அப்போ கே q1 q2 பை இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக இது ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலாக. கரெக்டா? 2 கேன்சல் ஆகிடும். இப்போ r/2 ப்ளஸ் ஆர்னு கிடைக்கும். அதாவது r/2 ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அப்போ கே q1 q2 டிவைடட் பை எல்சிஎம் எடுங்க. 2r ப்ளஸ் ஆர் என்ன ஆகிடும்? 3r/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி என்ன வரும்? 3r வந்து 9 ஆகிடுமா? 9r ஸ்கொயர் பை 4. அப்போ ரெசிப்ரோக்கில் எழுதுனீங்கன்னா எஃப் டேஷ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4/9 கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர். சொல்லுறது புரியுதா? 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். இது ஆர் ஸ்கொயர் ஆகிடும் பை 4. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 4 மேலே போடும். 4/9 தனியாக பிரிச்சுட்டு கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர். வாட் இஸ் கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர்? அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? எஃப்ஆ ஒரிஜினலாக வேக்கமில் இருந்த ஃபோர்ஸ் இல்லையா? கம்ப்ளீட் வேக்கமில் இருக்கும்போது இருந்த ஃபோர்ஸ். அப்போ 4/9 இதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? எஃப்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். தட் இஸ் எஃப் டேஷ். ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் ஆஃப் எஃப். ஸோ சி த ஆப்ஷன். ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு செக் பண்ணணும். ஸோ எங்கே ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? 4/9. ஓகேவா? கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஏன் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது? டைலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிங்கனால டிக்ரீஸ் ஆகிடும் ஃபோர்ஸ். ஸோ அதனால் ஈக்குவல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ டெஃபினட்டாக அது என்னது? அது பாசிபிள் கிடையாது. இதில் எது வேணாலும் பாசிபிளாக இருந்திருக்கலாம். நம்ம ஆன்சர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சொல்லணும். ஏன்னா எல்லாமே லெஸ் தென் எஃப் தான். 3/5 1/4 4/9 எல்லாமே லெஸ் தென் எஃப் தான். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். காட் இட்? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இது ஒரு பேட்டர்ன். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரியா? புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கொஷின் வாங்க. அதே டைப் ஆஃப் கொஷின் நம்ம இன்னொன்று பார்ப்போம். அடுத்து வரும். ஸோ நெக்ஸ்ட் இதை பாருங்கள். The force of interaction between two charges 6 மைக்ரோகூலும் q1 சொல்லிட்டாங்க. q2 வந்துட்டு 2 மைக்ரோகூலும். ஃபோர்ஸ் வந்துட்டு 12 நியூட்டன் சொல்லி கொடுத்துட்டாங்க. if the charge minus 2 microcoulomb added to each of the charges, then the new force interaction என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குமே நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். என்னென்னா சேம் டிஸ்டன்ஸ், அதே கேஸ் தான். ரெண்டு சார்ஜும் ப்ராடக்டில் இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. நியூ ஃபோர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. எப்போ அது ரெண்டுத்துலையுமே எதை ஆட் பண்ணுறாங்க? -2 மைக்ரோகூலும் சார்ஜ் ஆடட் ஈச் ஆஃப் தம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். எஃப் டேஷ் பை எஃப் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். எஃப் டேஷ் வந்து நியூ, எஃப் வந்துட்டு ஒரிஜினல். எஃப் டேஷ் டைரெக்டாக என்ன சொல்லியிருந்தேன்? சேம் டிஸ்டன்ஸில் இருந்து சேம் மீடியமில் இருக்குது இதில். ஸோ அப்போ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ். இப்போ இந்த கேஸில் ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ்னா என்னது அர்த்தம்? நான் இதை q1 q2 எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் எது? ஒரிஜினல்.
ஒரிஜினல் வந்துட்டு இதான் என்னது அதான் அவங்க ஸ்மால் q1 கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதே நம்ம எடுத்துப்போம் q1 into q2 இதான் என்னது ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் எப்போ ஒரிஜினல் ஃபோர்ஸ் f டேஷ் வந்து நியூ ஃபோர்ஸ் எப்போ கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த -2 கூலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே q1 நம்ம எந்த சார்ஜ் ஆட் பண்ணுறோமோ அதே டிஸ்டன்ஸ்ன்றதுனால இப்போ நியூ சார்ஜ் எதுக்கு ஈக்குவல் q1 + q இன்ட்டு q2 + q நான் சொல்கிறது புரியுதா பாருங்கள் எப்பயுமே ஃபார்முலா டெரைவ் பண்ண தெரியணும் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஏன் நான் q1 + q போடுறேன் அதே சார்ஜு இனிஷியலாக இருக்கிற அதே டிஸ்டன்ஸு அதே சார்ஜ் தான் இருக்குது அதில் நான் -2 மைக்ரோ கூலும் ஆட் பண்ணனா ரெண்டுத்துலையும் என்ன ஆகும் அந்த ஆட் பண்ணுற சார்ஜ் தான் இங்கே q1 கூட நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூ சார்ஜ் q2 கூட நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூ சார்ஜ் அந்த ரெண்டு சார்ஜ் மல்டிப்ளை பண்ணால் அதான் நியூ ஃபோர்ஸ் அந்த கேஸுக்கு f டேஷ் இது வந்து என்னது ஒரிஜினலாக ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து ரெண்டு சார்ஜ் இது f வந்து ஒரிஜினல் ஃபோர்ஸு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி f டேஷ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இருக்கும் நியூ ஃபோர்ஸ் வித் சேம் டிஸ்டன்ஸ் அதனால் ஃபோர்ஸ்ன்றது ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ் அப்போ இது டேரெக்டாக q1 q2 இது டேரெக்டாக q1 q2ல நான் ஒரு சார்ஜ் ஆட் பண்ணுறேன் அது qன்னு எடுத்துக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் இது ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா காட் இட் ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு பாருங்கள் q1 என்னது 6 மைக்ரோ கூலும் கரெக்டாக எந்த சார்ஜ் ஆட் பண்ணுறீங்க எவ்வளோ -2 மைக்ரோ கூலும் ஸோ 6 இங்கே எப்படி எழுதணும் இது 6 மைக்ரோ கூலும் மைனஸ் ஆட் பண்ணுற சார்ஜ் என்னது 2 மைக்ரோ கூலும் புரியுதா q1 கூட q2 என்னது 2 மைக்ரோ கூலும் ஸோ அதனால் 2 மைக்ரோ கூலும் -2 மைக்ரோ கூலும் ஆட் பண்ணுற சார்ஜ் ப்ளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம் நான் ஜஸ்ட் ப்ளஸ் க்யூன்னு போட்டிருக்கேன் பாசிட்டிவாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும் நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் ஆகிடும் சரியா ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ்னா ஒரிஜினல் டூ சார்ஜ் 6 மைக்ரோ கூலும் இன்ட்டு 2 மைக்ரோ கூலும் இதான் ஒரிஜினல் ஃபோர்ஸ் இதான் என்னது f டேஷ் பை f ஓகேவா அப்போது 6 - 2 என்ன வரும் 4 மைக்ரோ கூலும் 2 - 2 என்ன ஆகிடும் 0 ஆகிடும் கரெக்டா அப்போ இங்கே 6 × 2 12 அதுக்கப்புறம் அந்த பவர் வேல்யூ வரும் 10⁻- 12 ஆகிடும் இது ஓகேவா ஃபைனலாக ஆன்சர் என்ன ஆகிடும் நமக்கு இங்கே 12 × 10⁻- 12 மைக்ரோ கூலும் ஆகிடும் கரெக்டாக மைக்ரோ இன்ட்டு மைக்ரோ என்ன வரும் 10⁻6 × 10⁻6 10⁻- 12 ஆகிடும் ஃபைனலாக ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே 0ன்னு கிடைக்கும் ஸோ இதிலிருந்து f dash equal to 0 into f the answer is 0 நியூ ஃபோர்ஸ் என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ஸோ அது டேரெக்டாக பார்த்தோன்னே சொல்லிட முடியும் -2 மைக்ரோ கூலுமை இதில் ஆட் பண்ணுறீங்க இதில் ஆட் பண்ணால் +2 -2 என்ன ஆகிடும் கேன்சல் ஈச் அதர் ஃபைனலி 0 அப்போ இதில் இடத்துக்குள்ள ஃபோர்ஸ் எடுத்திங்கன்னா 0 ஆகிடும் அப்போ நியூ ஃபோர்ஸ் டெஃபினெட்லி 0 அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா 0 டைம்ஸ் தான் பிகாஸ் இட் இஸ் ஆன்சர் பிகம் 0 அதனால் சரியா ரைட் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 2 metallic spheres of radii 1 cm and 3 cm given charges -1 × 10⁻-2 microcoulomb 5 × 10⁻-2 microcoulomb சொல்லி கொடுத்துருக்காங்க if these are connected by conducting wire final charge on the bigger sphere என்ன கேட்டிருக்காங்க இது ஐடென்டிக்கல் ஸ்பியர் கிடையாது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா ஐடென்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் என்னவா இருக்கும் ஈக்குவலாக டிவைட் ஆகும் பிக்கர் ஸ்பியராக இருந்துச்சுன்னா சார்ஜ் வந்துட்டு ஸ்பியர் ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமாக டிவைட் ஆகும் ஆஃப்டர் கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் சரியா ஸோ இப்போ என்னென்னா q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஸோ ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு சார்ஜ் அதிகமாக டிவைட் ஆகும் எப்போ ஆஃப்டர் கான்டாக்ட் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எடுத்தாலும் சரி த்ரூ ஒயர் மூலமாக கான்டாக்ட் பண்ணதாலும் சரி என்ன நடக்கும் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சார்ஜ் அதிகமாக டிவைட் ஆகும் கம்மியாக இருக்கிறது கம்மியாக டிவைட் ஆகிடும் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா அப்போது இதுதான் லாஜிக் ஓகேவா ஐடென்டிக்கலாக இல்லாத போது 2 ஸ்பியருடைய ரேடியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் கான்டாக்ட் அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு சார்ஜ் அதிகமாக எதுக்கு டிவைட் ஆகும் ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு பிகாஸ் சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் புரியுதா இது எப்போ ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் ஸோ ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் இப்போ ரெண்டுத்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்பியரில் இருக்கிற சார்ஜ் q1 செகண்ட் ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் q2 அப்படின்னு இருக்குன்னா ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் நான் எடுக்க போகிறது q1 டேஷ் அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன் q1 டேஷ் ஈக்குவல் டு ரேடியஸ் q1 டேஷ் எடுக்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேடியஸ் சொன்னாலே அதனால் r1 சம் ஆஃப் த ரேடியஸ் r1 + r2 இன்ட்டு
the total radius q1 plus q2 இதான் ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு ஸ்பியரை கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் அந்த கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பியரில் என்னென்ன சார்ஜ் இருக்குன்னு கேட்குறாங்கன்னா q1 டேஷ் ஃபஸ்ட்டு ஸ்பியரில் கண்டுபிடிக்கிற சார்ஜ் ஃபார்முலா என்னன்னா r1/r1 + r2 ரேடியஸ் ஆஃப் த r1 சம் ஆஃப் த ரேடியஸ் ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸ் இன்ட்டு த டோட்டல் சார்ஜ் பிஃபோர் கான்டாக்ட். புரியுதா? q2 டேஷ் கேட்டாங்கன்னா q2 டேஷ் என்னது ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் r2 அது என்ன எடுத்துக்கலாம் r2/r1 + r2 into sum of the charges into q1 plus q2 இவ்வளோதான் ஃபார்முலா. இது பேசிக்காக ஐடென்டிக்கல் இல்லாத போது யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஐடென்டிக்கலாக இருந்தால் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். அதை ரெண்டு ஆட் பண்ணி பை 2 பண்ணிவிடும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ரேடியஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிவைட் ஆகும். இப்போ இந்த கொஷின் வாங்கலை, இந்த கொஷினில் r1 கொடுத்துட்டாங்க. இதான் என்னது r1 இது r2 அதுக்கப்புறம் 2 சார்ஜஸ் இதான் என்னது q1 இது q2 அதுவும் கொடுத்துட்டாங்க. இஃப் த கனெக்டட் பை கனெக்டிங் ஒயர் மூலிமா புரியுதா? அந்த கான்டாக்ட்ன்றது டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பிரிக்கலாம், ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ண முடியும். சரியா? ஃபைனல் சார்ஜ் ஆஃப் த பிக்கர் ஸ்பியர் எது ரேடியஸ் அதிகமாக இருக்காத பிக்கர் ஸ்பியர். அப்போ r2 3 சென்டிமீட்டர் தான் என்னது இங்கே பிக்கர் ஸ்பியர். இதான் இப்போ என்னது பிக்கர். சொல்கிறது புரியுதா? எது ரேடியஸ் அதிகமாக இருக்குதோ அதான் என்னது பிக்கர் ஸ்பியர். அப்போ இந்த கேஸ் படி நான் என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும் r2 கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இந்த கேஸில் ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுற பாருங்க. சார்ஜ் ஆன் பிக்கர் ஸ்பியர் ஸோ இங்கே பிக்கர் ஸ்பியர் வந்துட்டு r2 ரேடியஸ் அப்படி நான் எடுத்துருக்கிறேன். அப்போது q2 டேஷ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுங்கள். r2 என்னது வாட் இஸ் r2 வந்து 3 சென்டிமீட்டர், r1 1 சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் இன்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் என்ன வரும் பாருங்க -1 × 10⁻², அப்புறம் என்னது 5 × 10⁻². புரியுதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 - 1 என்ன ஆகிடும் 4 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 4 × 10⁻², 4 × 10⁻². சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன் 4 × 10⁻²ன்னு 5 - 1 அதனால் அது 4 ஆகிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 சென்டிமீட்டர் டிவைடட் பை 4 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 × 10⁻². ஸோ எனக்கு யூனிட் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. ரேஷியோ எடுக்கும்போது என்ன ஆகிடும் ரெண்டும் ஒரே யூனிட்டில் தான் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 3 × 10⁻² கூலும். ஸோ சி த ஆப்ஷன் இருக்கா பாருங்க 3 × 10⁻² கூலும். இது பிக்கர் ஸ்பியர்னு கேட்டதுனால. ஸ்மாலர் ஸ்பியர்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன் r1/r. இது வந்துட்டு அந்த 2 டிஃப்ரெண்ட் ரேடியஸில் ஸ்பியர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஒன்ல எவ்வளோ சார்ஜ் செகண்ட் ஒன்ல எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் கான்டாக்டுக்கு அப்புறம் எவ்வளோ சார்ஜ் ரிமைனிங் இருக்குன்னு கேட்டாங்கன்னா we have to use this formula. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 2 point charges are kept in air with a separation between them. The force between them is F1 is if half of the space between them the charge is filled with the dielectric constant. Half of the space between the dielectric constant 4 முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை F1 ன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் F2 சொல்லியிருக்கிறாங்க. எப்போ 1/3 of the force between the charges filled with the dielectric constant 9. F1/F2 என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு கேஸ்லையுமே டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இன்சர்ட் பண்ண டைஎலக்ட்ரிக் வந்து half of the thickness அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னது 4. அதே சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இன்னொரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு 1/3 திக்னஸ் வந்துட்டு அது r/3 இன்சர்ட் பண்ணுறாங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 9 இருந்துச்சுன்னா இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன். டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகேவா ஃபோர்ஸ் F ஜென்ரலாக ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன் K Q1 Q2 டிவைடட் பை R minus T plus T into root of K plus T into root of K whole square. இதான் என்னது டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ அவங்க ரெண்டு கேஸ்லையுமே டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் F1/F2ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுற பாருங்க K
Q1 Q2 அதெல்லாம் மாறல. திக்னஸும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் அங்கே மாறப்போகுது. ஃபஸ்ட்டு கேஸுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு கேஸுக்கு நான் டைரெக்டாக போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பாருங்கள், R ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த திக்னஸ் வந்துட்டு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் R/2. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 4. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதுவீங்க, R மைனஸ் திக்னஸுக்கு பதிலாக R/2 ப்ளஸ் திக்னஸுக்கு பதிலாக R/2 கேவுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டு 4 டிவைடட் பை F2. செகண்ட் கேஸுக்கு வாங்க. செகண்ட் கேஸுக்கு என்ன எழுதுவீங்க, K Q1 Q2 பை R மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் F2 ஃபோர்ஸு 1/3 சொல்லிருக்காங்க திக்னஸ். அப்போ என்ன அர்த்தம், R/3 ப்ளஸ் இந்த ஃபார்முலா R/3. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் செகண்ட் கேஸுக்கு 9. ஸோ √9 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? நான் டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போடுறேன். புரிஞ்சுதா? எஸ், வணக்கம். டைரெக்டாக சால்வ் பண்ணுறேன் நான். ஸோ அப்போ F1/F2 இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணிடலான்னு பாருங்கள். கே Q1 Q2 Q1 Q2. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கில் என்ன, இந்த டேர்ம் மேலே போய்டும், இந்த டேர்ம் கீழே வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த டேர்ம் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். R மைனஸ் R/3 3R மைனஸ் R என்ன ஆகிடும், 2R. ஸோ அப்போ 2R/3 இந்த டேர்ம் நியூமரேட்டருக்கு போய்டும், இது டினாமினேட்டர் வரும். ரெசிப்ரோக்கல் பேட்டர்னில் எழுதுனீங்கன்னா புரியுதா? டிவிஷன் பை டிவிஷன் இருக்கு இல்லையா, 2R/3 இங்கே ப்ளஸ் R/3 இன்ட்டு 9 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 9 ரூட் எடுத்துட்டா 3ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 3 ஹோல் ஸ்கொயர் பை இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2R மைனஸ் R என்ன வரும், R/2 ப்ளஸ் R/2 4 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும் ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். எதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த 3 கேன்சல், இங்கே 2 கேன்சல். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்குது, கிளியர்? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 2R/3 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே ப்ளஸ் ஆர், இல்லைன்னா அந்த ஸ்டெப் நான் இங்கே போடுறேன். 2R/3 ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன வந்திருக்கு, R/2 ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க, என்ன வரும், 3R ப்ளஸ் 2R 5R, 5R/3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன வரும், 2R ப்ளஸ் 1R 3R, 3R/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5R ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 25R ஸ்கொயர், 25R ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். இன்ட்டு இது ரெசிப்ரோக்கில் எழுதிங்கன்னா என்ன ஆகும், 2 ஸ்கொயர் வந்துட்டு 4 டிவைட் 3 ஸ்கொயர் என்ன ஆகும், 9R ஸ்கொயர். R ஸ்கொயர் கேன்சல். ஸோ 25 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும், 100. 9 இன்ட்டு 9 81. ஸோ த ஆன்சர் இஸ் 100/81. புரியுதா? அதே ஃபார்முலா தான். நம்மளுக்கு புரியுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸே தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சரியா? வெரி வெரி சிம்பிள். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 100/81. புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 2 spheres carrying charge plus 6 microcoulomb plus 9 microcoulomb separated by distance d experience the force of repulsion F. So when charge minus 3 microcoulomb added, முன்னாடி போட்ட கேஸு. ஸோ அதே தான். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் நீங்கள், F'/F ஈக்குவல் டு ஒரிஜினலாக ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ். ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜிங் என்ன வந்துருக்குது, டேரெக்டாகவே நீங்கள் வேல்யூஸ் மட்டும் மைக்ரோட எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 6 9. ஸோ 6 இன்ட்டு 9 நியூமரேட்டர் என்ன வரும், -3 இதில் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 6 - 3 3 ஆகிடும். அதுக்கப்புறம் -3 இதில் ஆட் பண்ணிங்கன்னா 9 - 3 6 ஆகிடும். கரெக்டாக? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா, 3 இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1/3. ஸோ அப்போ F' ஈக்குவல் டு இந்த F கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், F/3. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1/3 ஆஃப் F. சொல்கிற பாயிண்ட் புரியுதா, கிளியர்? நான் என்ன பண்ண தெரியுதா, F'/F வந்துட்டு சேம் டிஸ்டன்ஸில் மாறலை, அதே மீடியம் அதே தான் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்த சார்ஜ் வந்துட்டு 6 9. அப்போ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2. -3 மைக்ரோகூலம் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துலையும் எவ்வளோ சார்ஜ் குறைஞ்சிரும், இது -3 ஆட் பண்ணால் +3 ஆகிடும், இது +6 ஆகிடும். அப்போ அந்த ரெண்டு சார்ஜும் மல்டிப்ளை பண்ணால் அதை நியூ ஃபோர்ஸ், அதான் F'/F.
சிம்பிளிஃபை பண்ணால் ஒரிஜினல் ஃபோர்ஸ் வந்துட்டு எத்தனை ஒரிஜினல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த நியூ ஃபோர்ஸ் இப்போ எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும் அதான் கேஸ். ஸோ தட் இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். 2 charge 2 coulomb 6 coulomb are separated finite distance if each charge minus 4 microcoulomb. ஸோ அப்போ அதே போன கொஸ்டினில் என்ன பண்ணமோ அதே தான். இது என்ன வரும் ஆக்சுவலாக டைரெக்டாக போட்டிங்கன்னா 2 charges வந்துட்டு 2 coulomb 6 coulomb. ஸோ அப்போ 2 × 6 இங்கே என்ன -4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்க -4 + 2 என்ன ஆகிடும் -2 ஆகிடும். 6 - 4 + 2 ஆகிடும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் இது ரெண்டும் கேன்சல். இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது 3 கரெக்டாக. அப்போ -1/3 கிடைக்கும். அப்போ f dash equal to இந்த f கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க -1/3 × f. கொஸ்டின் என்ன கொடுத்து ஒரிஜினல் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 12 × 10³ நியூட்டன். ஸோ அப்போ -1/3 × 12 × 10³ நியூட்டன். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 4. அப்போ -4 × 10³ நியூட்டன். -4 10³ நியூட்டன்னா மைனஸ் ரெப்ரசன்ட் வாட் அப்படின்னா the two charges are attractive nature அர்த்தம். ரெண்டு சார்ஜோடைய பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட சைன் நெகட்டிவ்ல கிடைச்சா என்ன அர்த்தம்னா the forces are attractive nature. லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல்சிவ்ல இருக்கும். ஸோ அப்போ Q1 Q2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது சேமாக இருந்தால் என்ன ஆக போகுது சேமாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் × ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுமே வேறு வேறு சார்ஜ் ஆனால் நெகட்டிவ்ல கிடைக்கும். தட் இஸ் ரிப்பல்சிவ் நேச்சர். ஸோ அதனால் சாரி மைனஸ் வந்து அட்ராக்டிவ் நேச்சர் சரியா பாசிட்டிவ் வருதுன்னா ரிப்பல்சிவ் நேச்சர். அப்போது கண்டிப்பாக இதில் எதில் நம்ம பார்க்கும்போது ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள் -4 × 10³ இட் இஸ் அன் அட்ராக்ஷன். ஸோ அதனால் ரிப்பல்ஷன் கேஸ் கிடையாது. இது ரெண்டு ரிப்பல்ஷன் இருக்கிறனால கிடையாது. அட்ராக்ஷனில் இங்கே எந்த வேல்யூ கரெக்ட் பாருங்க இங்கே 4 × 10³ நியூட்டன் மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் அட்ராக்ஷன். த டூ சார்ஜஸ் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆஃப்டர் இது -4 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு அர்த்தம். புரியுதா? ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ராக்டிவ் கிடையாது. ஏன்னா இங்கே 2 கூலும் இருந்து 6 கூலும் இருந்து இது அட்ராக்டிவ் கிடையாது ரிப்பல்சிவ் நேச்சர் தான். -4 ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவாக மாறுது. அதனால் அட்ராக்டிவ் நேச்சராக சேஞ்ச் ஆகிருக்கு. காட் இட்? ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். வெரி வெரி சிம்பிள். ப்ராப்ளம் வந்து ரொம்ப சேலஞ்சோ காம்ப்ளிகேட்டோ கிடையாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எந்த சாப்டருமே அந்த சாப்டருடைய பேட்டர்ன் என்ன ஃபோர்ஸுடைய நேச்சர் எப்படி இருக்கும் மேத்தமெட்டிக்கலாகவும் தெரியணும். அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆட் பண்ணும்போதும் மீடியமை சேஞ்ச் பண்ணும்போது மீடியம் என்ன ரோலை ப்ளே பண்ணுது அதனால் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா இந்த ஐடியா இருந்தால் ஈஸியாக நம்ம ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கொண்டு வர முடியும் நிறைய. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் P டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் 5 × 10⁻⁹ கூலும். இது ஜேஇ கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பொட்டன்ஷியோட ஃபார்முலா என்ன V = KQ/R அதர்வைஸ் Q/4πε0R. ஞாபகம் இருக்கா? இதில் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க R கேட்டிருக்கிறாங்க. அப்போ R = KQ/V அவ்வளோதான். Kவோட வேல்யூ நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் 9 × 10⁹ கரெக்டாக? த வேல்யூ ஆஃப் K இஸ் கான்ஸ்டன்ட் 1/4πε0 வேல்யூ என்னது 9 × 10⁻⁹. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் 5 × 10⁻⁹. 5 × 10⁻⁹. V எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 வோல்ட். ஸோ இப்போ இது 50 10 power +9 -9 கேன்சல். இதை கேன்சல் பண்ண என்ன ஆகிடும் 10. அப்போது 9/10 என்ன அர்த்தம் 0.9 மீட்டர். ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் எதுக்கு ஈக்குவல் 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 90 சென்டிமீட்டரும் கிடைக்கும். புரியுதா? வெரி சிம்பிள். ஸோ இது ஜெயிலே இவ்வளோ ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிளாக இருக்கும். நம்ம கொஷின்ஸை வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். இங்கே மீட்டரில் இருக்குது. நம்ம ஒரு ஆர்வத்தில் எதுக்கு இந்த கொஷின் வந்துட்டு இது ஜெய் கொஷின் இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் என்னென்னா ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது எது இங்கே என்ன சேலஞ்சாக இருந்திருக்குன்னா நீங்கள் இங்கே சால்வ் பண்ண உடனே இந்த 0.9 மீட்டர் வந்தது பார்த்தீங்களா அந்த 0.9 மட்டும் தான் மைண்டில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 0.9ன்றதை டிக் பண்ணிட்டுருவீங்க. இது ஜென்ரலாக வரக்கூடிய எரர். 0.9 சென்டிமீட்டருக்கு வந்து பார்க்க மாட்டோம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன் இந்த கொஷினை கொடுத்துருக்குறாங்க இது இவ்வளோ ஈஸி கொஷின் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த கொஷினில் சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ 0.9 சென்டிமீட்டர்ன்றது நமக்கு கிடைச்சது கிடையாது. நமக்கு கிடைச்சது 0.9 மீட்டர். ஆப்ஷனில் கொடுத்தது எல்லாமே என்னது சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் மீட்டராக மாத்தினா 90க்கு வரும். ஸோ நம்ம ஜென்ரலாக 0.9 மட்டும் பண்ணுறப்ப யூனிட் திங்க் பண்ணிருக்க மாட்டோம். சடனாக ஒரு ஃப்ளோவில் இதுதான் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணி விட்டுருவோம். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை நமக்கு இருக்கிறது. கிளியர்?
ரைட். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனதர் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கேஸ். கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. அதை ரொம்ப ஈஸியாக காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சால்வ் பண்ணுறதுக்கு ஐ வில் கிவ் யூ ஷார்ட்கட் சம் டெக்னிக் ஐ வில் கிவ் யூ. என்ன அப்படின்னா ஜென்ரலாக நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். இங்கே நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்றதை நான் சொல்லிடுறேன். அந்த ஐடியாவை நீங்கள் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டி எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பேரலல் பிளேட்டு, இது ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஓகேவா? இப்போது இதனுடைய மீடியம், இது எந்த மீடியமில் இருக்குது? இப்போது வேக்கம். இது வந்து என்னது? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் இதோட மீடியம் வேக்கம். ஸோ இது என்னது? எப்சிலான் நாட். அந்த மீடியமில் வேக்கமாக இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? எப்சிலான் நாட். இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவோட ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. கரெக்டாக? இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை பார்த்துருக்குறோம். காட் இட்? இதுவே டைஎலக்ட்ரிக் மீடியமை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதே பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் டைஎலக்ட்ரிக் மீடியம் கம்ப்ளீட்டாக டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணுறது வேறு, பார்ஷியலி டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இதில் இருக்குது, கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணுறது வேறு. டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணுறீங்க. டைஎலக்ட்ரிக் மீடியம் நான் கேன்னு இங்கே எடுத்துடுறேன். சரியா? அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சி டேஷ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் ஏ பை டி. கேன்றது என்னது? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ நியூ கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா சி டேஷ் கால்குலேட் பண்ணணும்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ வருதோ அது கே வேல்யூவை எதை மல்டிப்ளை பண்ணால் போதும்? ஒரிஜினல் டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வேக்கமில் இருந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவோடைய கே டைம்ஸ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை கே டைம் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிடும். இது கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணும்போது இப்போ இதுக்கு பதிலாக எப்சிலான் நாட் ஏ பை டிக்கு பதிலாக சி போடலாமா? அப்போ சி டேஷ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? கே இன்ட்டு சின்னு கிடைக்கும். இவ்வளோதான் ஐடியா. இதில் நான் பாருங்கள், இந்த கே வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏர் ஆர் வேக்கம். கே வேல்யூ வந்துட்டு இது டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்ததுனால சி டேஷ் ஈக்குவல் டு கேசி. இப்போ நான் கேவுக்கு இங்கே 1ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ இந்த கேஸில் இஃப் கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா வாட் இஸ் சி டேஷ்? சி டேஷ் ஈக்குவல் டு சின்னு கிடைச்சிடும். அப்போது டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு நியூ கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்குது சம் வேல்யூ. கே வேல்யூ நான் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் திரும்ப எனக்கு என்ன கிடைக்கணும்? சி டேஷ் எதுக்கு ஈக்குவல் கிடைக்கணும்? சிக்கு ஈக்குவல்னு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிதுன்னா அதுதான் அதுக்கான கரெக்ட் ரிலேஷன் அர்த்தம். சரியா? நான் ஒரு சில கொஷின்ஸ் காமிக்கிறேன், உங்களுக்கு போக போக புரியும். கேவுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும் ஃபார் எனி டைஎலக்ட்ரிக் மீடியம். ஃபார் எனி டைஎலக்ட்ரிக் எக்ஸாக்டாக 1 வந்துட்டு டைஎலக்ட்ரிக் மீடியமோட வேல்யூ வந்துட்டு எப்பயுமே லெஸ் தென் 1 இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஎலக்ட்ரிக் மீடியமோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்காது, லெஸ் தென் 1 இருக்காது, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஈக்குவல் டு 1ன்றது மினிமம். என்னது? ஏர் ஆர் வேக்கமுக்கு. மற்ற எல்லா டைஎலக்ட்ரிக் மீடியமுக்கும் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு அர்த்தம். இந்த ஐடியாவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது கே வேல்யூக்கு நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மறுபடியும் சிக்கு ஈக்குவல்னு கிடச்சிட்டா தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கேஸ். சரியா? இப்போ நான் ப்ராப்ளமில் ஒன்றா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். நான் இதை வந்து ஸ்டெப்ஸும் நான் ரொம்ப டீட்டெயிலாக போட போகிறதில்ல, ஏன்னா இது எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின் இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் அது ஈஸியாக ஆன்சர் கேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், ஷார்ட்கட் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதுதான் நான் அப்ளை பண்ண போகிறேன். காட் இட்? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். A parallel plate capacitor with air as a dielectric has capacitance C. A slab of dielectric constant K ன்னு சொல்லிட்டாங்க, having same thickness as the separation between the plate introduced as to fill 1/4 of the capacitance சொல்லிருக்காங்க. கம்ப்ளீட்லி ஃபில் கிடையாது, 1/4 of the capacitance ஃபில் பண்ணிட்டாங்க. இதில் கொடுத்துக்கிற அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதான் என்னது? சி டேஷ். இதில் கொடுத்துக்கிறது எல்லாமே இந்த நியூ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ சி டேஷை கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷனில். இதில் எது கரெக்ட் இந்த கேஸுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கரெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன கேஸ் சொன்னேன்? கே ஈக்குவல் டு 1ன்னு போடணும், சி டேஷ் எனக்கு என்னென்னு கிடைக்கணும்? சின்னு கிடைக்கணும். கிடைச்சா அதான் ஆன்சர். கேவுக்கு 1ன்னு போட்டால் சி டேஷ் என்ன கிடைக்கணும்? சின்னு கிடைக்கணும். இல்லை சி டேஷ் சிக்கு பதிலாக எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கிடைக்கலாம், பிகாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சி. புரியுதா? இப்போ பாருங்கள், இதில் கேவுக்கு 1ன்னு போட்டால் என்ன ஆகும் பாருங்கள். இப்போ நான் இதை கண்டினியூ பண்ண போகிறேன். சி டேஷ் ஈக்குவல் டு கேவுக்கு 1 போடுங்க, 1 + 3 × C/4. 1 + 3 என்னது? 4ஆ?
4c/4 ரெண்டு கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன கிடச்சிருக்கு c dash equal to cன்னு கிடச்சிருக்கு புரிஞ்சுதா நெக்ஸ்ட் கேஸ் வாங்க c dash equal to k க்கு 1 போட்டிங்கன்னா 1 plus 2 c/4 1 plus 2 என்னது 3 ஸோ அப்போ 3c/4ன்னு கிடச்சிருக்கு நாட் ஈக்குவல் டு c 3/4 ஆஃப் cன்னு கிடச்சிருக்கு இந்த கேஸில் அதே மாதிரி போடுங்க c dash equal to k க்கு 1 போட்டிங்கன்னா 1 plus 1 c/4 1 plus 1 என்னது 2c/4 1 plus 1 வந்துட்டு 2c/4 equal to c/2 அடுத்தது இதில் c dash போட்டிங்கன்னா என்ன வரும் k க்கு 1 போட்டிங்கன்னா c/4ன்னு கிடைக்கும் அப்போது இந்த எந்த கேஸில் c dash equal to cன்னு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த கேஸில் தான் என்ன கிடச்சிருக்கு c dash equal to cன்னு கிடச்சிருக்கு இது எல்லாத்துலையும் என்ன கிடச்சிருக்கு c dash equal to 3c/4 c dash equal to c/2 c dash equal to c/4 ஸோ அதனால் ஆன்சர் என்னது இந்த கேஸுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் நான் சொல்கிறது புரியுதா நீங்கள் நார்மலாக பேரலல் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மெத்தட் ஸ்டெப்ஸ் நீங்கள் அந்த மெத்தடில் போடணும் வி டோன்ட் வாண்ட் நமக்கு தேவை ஆன்சர் ஃபாஸ்ட்டாக இங்கே என்ட்ரன்ஸுக்கு என்ன தேவை நம்ம அதை பண்ணால் போதும் இது போர்டு எக்ஸாமாக இருந்தால் நம்ம வி ஹேவ் டு டூ ஆல் தி ஸ்டெப்ஸ் என்ன மெத்தடு எது சீரிஸு பேரலல் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கும் கெப்பாசிட்டன்ஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ் சரியா புரிஞ்சுதா ஸோ ஆன்சர் இஸ் ஏ அதே மாதிரி பாருங்கள் இந்த கேஸ் வாங்க இது ஒரு கொஸ்டின் அதே மாதிரி இந்த மாதிரி கேசஸ் கொடுத்துட்டாங்க இதில் நிறைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க k1 k2 k3 k4 இது எல்லாத்துலேயும் k1 k2 k3 எல்லாத்துக்கும் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க ஃபைனலாக கேவோட ஆன்சர் ஈக்குவல் டு 1 எது கிடைக்குதோ அதான் என்னுடைய ஆன்சர் ஏன்னா எல்லாமே டைஎலக்ட்ரிக் மீடியம்லேருந்து வேக்கமாக மாறுதுன்னு அர்த்தம் 1ன்னு போட்டால் அந்த ஆன்சர் ஈக்குவலாக வரணும் அதான் மீனிங் இது நீட் கொஸ்டின் நீட் 2016 கேட்ட கொஸ்டின் இப்போ பாருங்கள் கேவுக்கு 1ன்னு போட்டால் இதில் k1 k2 k3 எல்லாமே என்னென்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் k1 k2 k3 k4 எல்லாத்துக்கும் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கேவோட ஆன்சர் என்ன கிடைக்கணும் 1ன்னு கிடைச்சா அதான் அதனுடைய ஆன்சர் காட் இட் அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் k ஈக்குவல் டு இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 1 + 1 + 1 + 3 × 1 ஸோ அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது கரெக்டாக 3 + 3 6ன்னு கிடைக்குது அப்போ இது கிடையாது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் k ஈக்குவல் டு 2/3 × 1 + 1 + 1 போட்டால் என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும் இங்கே 2 × 1 3 3 கேன்சல் ஆகிடும் 2 + 2 என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும் அதனால் இதுவும் ஆன்சர் கிடையாது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 2/k ஈக்குவல் டு 3/1 + 1 + 1 என்ன வரும் 3ன்னு வருமா ப்ளஸ் 1/1 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ இங்கே 1 இருக்கும் இங்கே 1 இருக்கும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் 2/k ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும் கரெக்டாக அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க 2/2 ஈக்குவல் டு k கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் k ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும் சொல்கிறது புரியுதா k ஈக்குவல் டு 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள் 1/k ஈக்குவல் டு இது 1/1 ப்ளஸ் 1/1 ப்ளஸ் 1/1 ப்ளஸ் 3/2 × 1 ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆகும் இது ஃபுல்லாக 1/1 1 ஆகிடுமா 3 + 3/2ன்னு கிடைக்கும் 3 + 3/2 அப்போ எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன வரும் 3 × 2 6 6 + 3 9/2 ஸோ 1/k 9/2னா அப்போ k ஈக்குவல் என்ன கிடைக்கும் 2/9 கிடைக்கும் அதனால் இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ கேவுக்கு எதுக்கு 1க்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருக்கு சிக்கு நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் கொஷின் இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் கொஷின் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த செஷனில் நம்ம சில பர்டிகுலர் பேட்டர்ன் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ரிப்பீட்டட் பேட்டர்ன் மாடல் கொஷின் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஈஸியாக எப்படி ஆன்சர் கெட் பண்ணுறது டைமை சேவ் பண்ணி அக்யூரேட்டாக கரெக்ட் ஆன்சர் கெட் பண்ணுறது அதை தான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் புரிஞ்சுதா ஸோ ஷார்ட்கட்டை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்போ இந்த கேஸும் அதே மாதிரி தான் ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இது எல்லாமே 𝑐𝜖0 A/d இது எல்லாமே நம்ம என்ன எடுத்துக்கலாம் சின்னு எடுத்துக்கலாமா 𝜖0 A/dனா என்ன அர்த்தம் சின்னு அர்த்தம் கரெக்ட் 2 டைம்ஸ் ஆஃப் அது அப்படியே இருக்கட்டும் ஆக்சுவலாக என்னென்னா ஒன்ஸ் இதில் k 1 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வர ஆன்சர் c dash ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கணும் k1 ஈக்குவல் டு k2 ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் சப்ஸ்டிட் பண்ணால் c dash ஈக்குவல் டு சின்னு வரணும் சிக்கு பாருங்க என்ன இருக்குது 𝜖0 A/d சொல்கிறது புரியுதா பிகாஸ் c dash ஈக்குவல் டு c அப்படின்னு வரணும் இவ்வளோதான் ஐடியா ஸோ கேவுக்கு 1 k2க்கு 1 போட்டால் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர்
சி டேஷ் எதுக்கு ஈக்குவலாக வரணும் எப்சிலான் நாட் ஏ பை டிக்கு ஈக்குவலாக வரணும் ஸோ இப்போ இங்கே ஒன்றுன்னு போடுங்க இங்கே 1 + 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் இது எல்லாமே என்னென்னு எடுத்துக்க போகிறேன் சி டேஷ் ஆப்ஷன் இருக்கிறது எல்லாமே சி டேஷ் ஸோ இது எல்லாமே சி டேஷ் இப்போ ஃபஸ்ட் ஒன்னில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் சி டேஷ் ஈக்குவல் டு இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 + 1 2 ஆகிடும் ஸோ 2 டைம்ஸ் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கிடைக்கும் ஸோ இட் இஸ் நாட் எப்சிலான் நாட் ஏ பை டி அதனால் அது கிடையாது ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பி பாருங்கள் இதில் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் சி டேஷ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 + 1 2 அப்புறம் என்ன ஆகிடும் 1 × 1 1 ஆகிடும் மல்டிப்ளிகேஷன் 1 போடும்போது ஸோ அப்போ இதுவும் என்ன கிடைக்குது 2 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் ஏ பை டி ஸோ இதுவும் ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் சி பாருங்கள் 2 எப்சிலான் நாட் ஏ பை டி இங்கே இருக்குது இங்கே கேவுக்கு 1 போட்டிங்கன்னா 1 × 1 1 இங்கே 1 + 1 என்னது 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும் 1 × 1 1 ஆகிடும் அப்போ என்ன கிடச்சிருக்கு சி டேஷ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கிடச்சிருக்கு சரியா அதனால் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதை செக் பண்ணி பாருங்கள் சி டேஷ் ஈக்குவல் டு 2 எப்சிலான் நாட் ஏ பை டி இங்கே கேவுக்கு 1 போட்டிங்கன்னா 1 + 1 2 இங்கே 1 × 1 1 ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கிடைக்கும் அதில் இதுவும் கிடையாது சொல்கிறது புரியுதா சி டேஷ் ஈக்குவல் டு சி எதுக்கு வரணும் சினா எப்சிலான் நாட் ஏ பை டி ஸோ எந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வந்திருக்கு சிக்கு மட்டும்தான் ஸோ ஆன்சர் இஸ் சின்னு அர்த்தம் இது கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனும் சி டேஷ் நம்ம எடுத்துக்கிறோம் சி டேஷ் ஈக்குவல் டு சின்னு வெரிஃபை பண்ணால் போதும் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் இதுவும் அதே மாதிரி தான் ஸோ இதில் இது எல்லாமே என்னது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா K1 ஈக்குவல் டு K2 ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க 1ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் ஃபைனலாக ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கணும் K ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கணும் அப்போ தான் கரெக்ட் ஆன்சர் இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 + 1 என்ன ஆகிடும் 2 இதில் K1 K2 1 போட்டிங்கன்னா 1 × 1 1 பை 1 - 1 என்ன ஆகிடும் 0 அதனால இதெல்லாம் கிடையாது அடுத்தது இதுக்கு 1 போட்டிங்கன்னா 1 + 1 2 2 பை 1ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும் ஸோ அதுவுமே ஆன்சர் கிடையாது டி பாருங்கள் 2 × 1 × 1 பை 1 + 1 சிம்பிளிஃபை பண்ணால் 2 பை 2 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் கே வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும் அப்போ இதெல்லாம் கிடையாது திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சுதா காட் இட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதே மாதிரி a dielectric of dielectric constant K is introduced such that half of its area of a capacitor so capacitance is occupied by the new capacitor ன்னு கேட்டுக்கிறாங்க இதுவும் அதே கேஸ் தான் ஸோ இப்போ இதில் பார்த்தா கண்டிப்பாக 2C கிடையாது C/2 கிடையாது ஏன்னா C டேஷ் நமக்கு என்ன கிடைக்கும் லைக் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டில் கிடைக்கணும் கேவுக்கு 1ன்னு போடுங்க இங்கே கேவுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 1 × C/2 அப்போ 2C/2 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் சீன் கிடைக்கும் ஸோ அப்போ இதுதான் பாசிபிள் சி டேஷ் வந்துட்டு இது ரெண்டும் கிடையாது ஸோ இதில் எடுத்திங்கனாலும் ஆன்சர் கிடையாது ஏன் சி டேஷ் ஈக்குவல் டு கேக்கு 1 போட்டிங்கன்னா 2C × 1 + 1 தட் இஸ் 4Cன்னு கிடைக்கும் அதனால் இது கிடையாது திஸ் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் புரிஞ்சுதா ரைட் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாருங்கள் இவ்வளோ தான் மாடல் அதாவது இதில் ஒரு சில டைப் ஆஃப் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இல்லை நம்ம ஒரு நிறைய பேட்டர்னாக இருக்கும் ஒரு ஃபியூ பேட்டர்ன் கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு சூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணணும் அதை வச்சு ஈஸி ஆன்சர் பண்ணலாம் அதாவது ஃபோர்ஸ் கேஸில் பிட்வீனில் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணும்போது இல்லை பார்ஷலாக இன்சர்ட் பண்ணும்போது அப்புறம் 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர் ஆஃப்டர் கான்டாக்ட்க்கு அப்புறம் சேமாக இருந்தால் ஐடென்டிக்கலாக இருந்தால் என்ன நடக்கும் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் ஸ்பியர் இருந்து கான்டாக்ட் பண்ண என்ன நடக்கும் அந்த கேஸ் நான் கொடுத்துருக்கிறேன் சரியா இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா கண்டிஷனாக கொடுத்துட்டேன் ஜஸ்ட் அதை ரிமைண்ட் பண்ணிட்டீங்கனாலே இது ஈஸி ஆன்சர் கெட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பேரல்படி கெப்பாசிட்டரில் பர்டிகுலராக டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கேட்கும்போது அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு கே வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண C டேஷ் ஈக்குவல் டு C அப்படின்னு கிடைச்சா தட் இஸ் த ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரியா கிளியர் ரைட் ஸோ நம்ம நீட் கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன் பேட்ச் கம்மிங் March 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ யாரெல்லாம் ஆஃப்லைனை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் ஆஃப்லைன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீட்டில் ஆன்லைன் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஆன்லைன் செஷன் கம்ஃபர்டபுளாக இல்லை சில சுச்சுவேஷன் சரியில்லை ஆஃப்லைன் தான் பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக March 20 நம்ம வேதாந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,110 டிஸ்கவுண்ட் போக ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே கிராஷ் கோர்ஸ் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலர் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா 120 செஷன் 6 பார்ட் டெஸ்ட் இருக்குது 5 ஃபுல் டெஸ்ட் இருக்குது அப்புறம் தத்வா புக் டவுட் ஆப் அதே மாதிரி பெடகோஜி ஆப் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா சரியா
அதே மாதிரி எந்தெந்த ரீஜியன் சென்னை ரீஜனில் எங்கெங்கெல்லாம் பர்டிகுலராக நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது, அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் சென்னையில், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அம்பத்தூர், இது எல்லாமே சென்னை ரீஜியன். ஸோ சென்னை ரீஜியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே நீங்கள் போய்ட்டு இந்த கான்டாக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் போய்ட்டு இது பண்ணிக்கலாம், நீங்கள் கிளாஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலும் தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட். சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி. ஸோ இதுலையும் நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக நீட் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் போட்ட செஷன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதாவது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நிறைய படித்து கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப சேலஞ்சாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாமல் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வரும்போது எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். ஏன்னா சில கொஷின்ஸ் வந்து நம்ம மெத்தட் போட வேண்டியதாக இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்போது நம்ம டைமை சேவ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி சில டைப் ஆஃப் கொஷின் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா சாப்டர்லையுமே சில பேட்டர்ன்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஈவன் நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறோமோ நம்ம எல்லா கொஷினும் நம்ம அட்டன் பண்ண முடியும். சில லென்த்தியான கொஷின்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி கொண்டு வர முடியும். ஸோ அப்போ எதெல்லாம் ஈஸியாக நம்ம டைம் சேவ் பண்ண முடியுமோ அதை பண்ணால் தான் லென்த்தி கொஷினுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ தான் எல்லா கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொண்டு வர முடியும். சரியா? ஐ ஹோப் இந்த கிளாஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வேறு ஒரு முக்கியமான சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை.